Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற லெசன் வந்து புக் ஆஃப் ஜாப். இட் இஸ் a extract from பைபிள், ஓல்ட் பைபிள்ல இருந்து ஒரு பகுதி தான் இது. So we will get into the slides. Before entering into the slides, a kind request, kindly subscribe my channel. Thank you. So this is an introduction to book of Job. இந்த புக் வந்து it is found in Hebrew Bible, பழைய பைபிள், ஓல்டு டெஸ்டமெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் பைபிள்ல தான் இந்த புக் ஆஃப் ஜோப் வந்து இருக்குது. அதுதான் வந்து நம்மளுக்கு சிலபஸா வச்சிருக்காங்க. The book of Job gives an account of a righteous man who faithfully responded to difficult trials. ஸோ இது எதை பத்திய கதைன்னா, ஜாப் அப்படிங்கிறவரை பத்திய கதை. ஜாப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாரு. கடவுளுக்கு ரொம்ப பக்தியோடையும் ரொம்பவும் கடவுள் நம்பிக்கையோடையும் இருந்த ஒரு மனிதர் வந்து சோதனைகள் வர்றப்போ அதை எப்படி தாண்டி வர்றாரு அப்படிங்கிறது அவரை பத்திய கதை தான் புக் ஆஃப் ஜோப். இதுல வந்து நிறைய கேள்விகள் வந்து மனுஷனுக்கு வரலாம் இந்த புக் படிக்கிறப்போ. எப்படி வந்து மனுஷன் வந்து சில பிரச்சனைகள் முன்னாடி எவ்வளோ வீக் ஆயிடலாம், பல பிரச்சனைகள் வரும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், எதோ விஷயங்கள் நடக்கும். மனுஷன் வந்து அது முன்னாடியெல்லாம் ரொம்ப வீக் தான். நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடக்கும், திடீர்னு ஒரு எர்த்குவேக் நடக்கும், வீட்டில் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அந்த ஒருத்தர் மட்டும், வீட்டோட தலைவரோ தலைவி யாரோ ஒருத்தர் மட்டும் உயிரோட இருப்பாங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் நம்மளுக்கு கேட்கவே கஷ்டமா இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒரு குழந்தை மட்டும் தனியா நிற்கும், மற்ற அந்த ஃபேமிலியே இறந்து போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய சோதனைகள், தப்பே பண்ணாம எந்த தவறுமே செய்யாம ஒரு சிலர் வந்து நிறையவே பாதிக்கப்படுறத வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மேன் வந்து இயற்கை முன்னாடியோ பிரச்சனைகள் முன்னாடியோ வந்து ரொம்ப அற்பமானவன், ரொம்ப சாதாரணமானவன் அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய கதை தான் இது. அப்போ காட் மேல இருக்க ட்ரஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி சோதனைகள் நிகழும் பொழுது அந்த மாதிரி சோதனைகள் தான் ஜாபுக்கு வந்து காட் கொடுக்க போறாரு. அப்போ அந்த ஜாப் அப்படிங்கிற ஒரு நேர்மையான கடவுளுக்கு பயந்து அந்த ஒருத்தர் என்ன பண்ண போறாரு, அந்த சோதனைகளை எப்படி வந்து தாங்குறாரு அப்படிங்கிற ஸ்டோரி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். Throughout all of his trials, Job retained his integrity and his trust in God, even when another suggested that he curse God and die. அதாவது எல்லா சோதனைகளையும் தாண்டி அவர் வந்து கடவுள் மேல உள்ள அவரோட நம்பிக்கையை அவர் இழக்கவே கிடையாது. ஈவன் அவரோட ஒய்ஃபே சொல்வாங்க, இன்னும் ஏன் கடவுளை வந்து நீ நேசிக்கிற, கடவுளை நம்புற, கடவுளை கை விட்டுட்டு செத்து கூட போயிரு, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கணுமான்னு கேட்கிற அளவுக்கு போறப்ப கூட அவர் கடவுள் நம்பிக்கையை விடல. Because all of us may feel like Job at one time or another, this book offers a poignant analysis of some of life's most difficult questions. ஒவ்வொருத்தருக்கும் ஜாப் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையில வரலாம், பிரச்சனைகள் அதிகமா வரலாம். அப்ப எல்லாம் வந்து ரொம்ப மனசு வெறுத்து போகாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஒரு அட்வைஸ் மாதிரி கூட இந்த கதையை நம்ம பார்க்கலாம். இப்போ we have come into the summary. ஒரு அவுட்லைன் சம்மரி தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. Job and his family. Job was an extremely rich and successful man who lived in a land called அஸ்ன்ற இடத்துல தான் இவர் வந்து வாழ்றாரு. ரொம்ப மிகப்பெரிய பணக்காரர் இவர். நம்ம சொல்ற மாதிரி ரொம்பவே அந்த டைம்ல அவரோட ஊர்ல அவர் தான் மிகச்சிறந்த பணக்காரர். அது மட்டும் இல்ல, காட் லவ்விங் ப்ராஸ்பரஸ் மேன். எவ்வளோ வெல்த் இருந்தாலும் கடவுள் மேல நிறைய நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவர் தான் இந்த ஜாப். இவருக்கு வந்து அன்இமேஜினபிளி வெல்த்தி, கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு வெல்த் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது. He was greatly respected and admired in society. சொசைட்டில அவருக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் இருந்தது. நல்ல மனிதராகவும் இருக்கிறதுனால அவரை நிறைய பேர் நேசிச்சாங்க. அப்படிப்பட்ட ஜாபுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தது. He had 7 sons and 3 daughters. இது ஒன் வேர்ட் கொஸ்டினா கூட உங்களுக்கு இருக்கலாம். 7 sons and 3 daughters அவருக்கு இருந்தது. He owned extensive flocks of livestock. நிறைய உயிரோட மிருகங்கள் நிறைய இருந்தது. அதுதான் முந்தையெல்லாம் சொத்துக்கள் அப்படின்னு சொல்றப்போ அதுதான். இப்ப எல்லாம் பிளாட் பிளாட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முந்தையெல்லாம் வந்து சொத்து
சொத்துக்கள் அப்படின்னா இதுதான் லைவ் ஸ்டாக் வச்சிருக்கிறது தான் சொத்துக்கள். அதாவது எத்தனை மாடுகள் இருக்கு, எத்தனை ஆடுகள் இருக்கு, எத்தனை நிலபுலன்கள்லாம் இருக்கு, அதுதான் பார்ப்பாங்க. ஸோ நிறைய லைவ் ஸ்டாக் வச்சிருந்தாரு அவரு. ஹி வாஸ் பிளேம்லெஸ் அண்ட் அப்ரைட், ஆல்வேஸ் கேர்ஃபுல் டு அவாய்ட் சின்னிங். ரொம்ப கரெக்டா இருந்தாரு. அவர் வந்து குற்றம் இல்லாதவர், குறை இல்லாதவர், நேர்மையாகவே வாழ்ந்தாரு. பாவம் செய்யறத வந்து அவர் வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டு வந்தாரு. இதுதான் ஜாப் பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இவர் வாழ்ந்த ஊர் பேரு அஸ். ஓகேங்களா. இவருக்கு 7 சன்ஸும் 3 டாட்டர்ஸும் இருந்தாங்க. நிறைய சொத்துக்கள் இருந்தது, லைவ் ஸ்டாக் இருந்தது அப்படின்னு அவரை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கணும். அடுத்து சாட்டன்ஸ் சேலஞ்ச். இப்போ வந்து கதையில என்ன திருப்பமுனைன்னு பார்க்கலாம். ஒன் டே சாட்டன் விசிட்டட் காட் இன் ஹெவன். காட் போஸ்டட் டு சாட்டன் அபவுட் ஜாப்ஸ் குட்னஸ். அப்போ சாட்டனும் காடும் ஒரு சமயம் மீட் பண்றாங்க ஹெவன்ல. அப்போ காட் வந்து சாட்டன் கிட்ட போஸ்ட் பண்றாராம், பெருமையா சொல்றாராம், ஜாப் மாதிரி ஒரு சிறந்த மனிதனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றப்போ சாட்டன் வந்து சேலஞ்ச் பண்றாராம் காட்கிட்ட. ஹி claiming that job was only good because God had given him many blessings. நீங்க அவனை வந்து ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க, அவனுக்கு நிறைய சொத்துக்களும் அவனுக்கு தேவையான எல்லாமும் கொடுத்துருக்கிறதுனால தான் அவன் உங்க மேல பற்றோட இருக்கான். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு வந்து உங்க மேல பிரியம் இருக்காது அப்படின்னு சாட்டன் சொல்றாரு. சாட்டன் said that if அப்போ காட் வந்து அதை ஒத்துக்கல. அப்போ சாட்டன் சொல்றாரு, இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சாட்டன் said that if God gave him permission to punish Job, he would certainly turn away from God and curse him. நீங்க மட்டும் எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, அவனுக்கு வந்து சோதனையை நான் கொடுக்குறேன், அப்போ அவன் கண்டிப்பா உங்களை வந்து சபிப்பான் அப்படின்னு சொல்லி சாட்டன் வந்து சொல்றான். காடோட பெர்மிஷன் கேட்கிறாரு. என்ன அனுமதிச்சீங்கன்னா நான் அவனுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பேன், கஷ்டம் வர்றப்போ அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பா கடவுளை நிந்தித்து விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. God granted Saturn permission to torment Job to test Saturn's claim, but he told Saturn that he was not allowed to physically harm Job in the process. So God என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு, நீ வந்து அவனை சோதிச்சுக்கலாம், ஆனா அட் த சேம் டைம் அவனை துன்புறுத்தக்கூடாது, உடல் அளவுல துன்புறுத்தக்கூடாது, வேற என்ன துன்பம் வேணாலும் அவனுக்கு கொடுத்துக்கோ, அவன் அப்பவும் என்ன நினைக்கிறானான்னு பார்ப்போம்னு சொல்லி காட் வந்து அவனுக்கு பெர்மிஷன். சாட்டனோட சேலஞ்சை ஏத்துக்கிறாரு. காடோட நம்பிக்கை என்னன்னா ஜாப் வந்து எப்பவும் தன் மேல உள்ள அந்த பிரியத்தையும் பற்றையும் மாற்ற மாட்டான் அப்படின்னு நம்பி அவரு சாட்டனோட சேலஞ்சுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ ஜாப்ஸ் லாசஸ். ஸோ நம்ம வந்து இந்த கதையோட அடுத்த பகுதி அதுதான். ஜாப் வந்து நிறைய சோதனைகளை சந்திக்க போறாரு. ஏன்னா சாட்டன் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டாரு காட்கிட்ட இருந்து. ஸோ சாட்டன் மூலமா ஜாப்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இன் ஜஸ்ட் ஒன் டே ஜாப் ரிசீவ்ட் 4 மெசேஜஸ், ஈச் கிவிங் ஹிம் ஆஃபுல் நியூஸ். இப்போ ஒரே நாள்ல 4 தகவல் வருது, எல்லாமே மோசமான பேட் நியூஸா அவருக்கு வருது. என்னென்ன மாதிரி நியூஸ் வருது? He learned that all of his livestock, servants, 10 children had died due to invaders and natural disasters. பல்வேறு காரணங்கள்னால அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களும் பறிபோகுது. சொத்துக்கள் மட்டுமல்ல, அவர்கிட்ட இருந்த மாடுகள் ஆடுகள் மாதிரி லைஃப் ஸ்டாக்கும் போயிடுது, கால்நடைகள் எல்லாமே இறந்துடுது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு திடீர்னு ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வருதோ இல்லை ஒரு டிசாஸ்டரோ இன்வேடர்ஸோ எதுனாலையோ எல்லாம் அழிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லை, 10 குழந்தைங்களும் ஒரே நாள்ல இறந்து போறதா அவருக்கு தகவல் வருது. Shattered by the news, Job tore his clothes and shaved his head in mourning. அப்போ ஒரே நாள்ல அவர் சொத்துக்களை இழந்துடுறாரு, பதவி புகழ் எல்லாமே, அவர்கிட்ட இருந்த எல்லா நல்ல விஷயமும் அவர்கிட்ட இருந்து போயிடுது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு தலையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப கவலையில உட்கார்ந்துருக்காரு. ஆனா அப்ப கூட பட் ஸ்டில் ஹி ஹானர்ட் அண்ட் பிளஸ்ட் காட் இன் ஹிஸ் பிரேயர்ஸ். அப்ப கூட அவர் கடவுளை நிந்திக்கிற, கடவுளை வந்து நம்பிக்கையோட அப்பவும் அவர் வந்து வணங்கிட்டு தான் இருந்தாரு. ஓகே, ஸோ இதுதான் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
more losses. இப்போ வந்து God வந்து ரொம்ப பெருமையா இருக்காரு, நம்ம இவ்வளோ பிரச்சனைக்கு வந்தும் நம்ம ஜாப் வந்து மாறல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ Saturn returned to heaven again to request permission to test Job further. இல்ல இந்த சோதனைகள் பத்தாது, இன்னும் அவனுக்கு பிசிக்கல் பெயினும் நான் கொடுத்து பார்க்குறேன், அவன் உங்களை வந்து அப்பவாவது நிந்திக்கிறானான்னு நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சாட்டன் சொல்றாரு. God granted Saturn another chance at testing Job. அதுக்கும் God வந்து ஓகே சொல்றாரு. And allowed that Saturn could cause physical suffering to Job but must not take away his life. அவனுக்கு எந்த விதமான physical sufferingஸும் நீ கொடுக்கலாம், ஆனா உயிரை எடுத்துறாத அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுக்கிறாரு. Job is this time inflicted with severe health issues. ஸோ திரும்பவும் அவனுக்கு சோதனைகள் ஆரம்பிக்குது. ஒரு வழி அவரோட எல்லா சொத்துக்கள குடும்பம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஜாபுக்கு மேற்படி லாசஸ் என்ன கொடுக்கலாம்னா அவரை உடல் அளவுல வருத்தி பார்க்க தயாராயிட்டாங்க. சாட்டன் வந்து அவனை காடை நிந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக அவனை உடல் அளவில் வேதனை கொடுக்க தயாராயிட்டாரு. தெர் இஸ் பேர்ன்ஸ் ஆல் ஓவர் ஹிஸ் பாடி. அப்படியே உடம்பு முழுக்க கொப்புளங்களா, அதில் வந்து சீல்வடிகிற மாதிரி நிறைய கொப்புளங்களா அவரோட உடம்புல வந்து வருது. சாட்டன் அஃப்ளிக்டட் ஜாப் வித் ஆகனைசிங் வீப்பிங் ஸ்கின் சோஸ். வீப்பிங் ஸ்கின் சோஸ்ன்றார். அப்படியே அதில் இருந்து அப்படியே வடிகிற மாதிரி, பஸ் வடிகிற மாதிரி ஒரே சோர்ஸா அவர் உடம்புல வந்து, சோர்ஸ்னா கொப்புளங்கள் தான். இது மாதிரி உடம்பு முழுக்க ஒரு ரொம்ப கஷ்டமான வேதனைக்குரிய ஒரு நோயை வந்து அவனுக்கு தராரு. இந்த டைம்ல வந்து அவருக்கு எதுவுமே இல்லை, இப்படி ஒரு வேதனை வேற உடம்புக்கு வந்துருச்சு. இப்போ அவரோட ஒய்ஃபே என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு இன்னமும் காடை நம்பாதீங்க, அவர் வந்து உங்களை கைவிட்டுட்டாரு, இப்படி விட்டுட்டாரு, நீங்க இவ்வளோ நல்லவரா இருந்தா என்ன பிரயோஜனம், நீங்க காடை வந்து நிந்திச்சுட்டு அவரை இனிமேட்டு கர்ஸ் பண்ணிட்டு கடவுளுக்கே நீ சாபம் விட்டுட்டு இறந்து கூட போயிருங்க, இப்படி ஒரு வாழ்க்கை தேவைன்னு ஒய்ஃபே சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரோட சோதனைகள் இருக்குது. பட் ஜாப் டசன்ட் டூ இட். ஆனா ஜாப் அதை செய்யலை இப்போவும். அடுத்ததா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 4 rounds ஆஃப் டாக்ஸ் வரும். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு இருக்காங்க. அவங்க வந்து ஜாபை பார்க்க வர்றாங்க. knowing Job's position, Eliphaz, Bildad and Zophar, 3 of Job's friends went to visit him. ஸோ அவங்க நேம் தெரிஞ்சுக்கோங்க. எலிஃபஸ், பில்டாட் அண்ட் ஜோஃபர், இவங்க தான் ஜாபோட ஃப்ரெண்ட்ஸ். அவரை போய் பார்க்க போறாங்க. டு support Job in his grief, they sat in silence with him for 7 days. அவங்க என்ன பண்றாங்க, அவன் போய் பார்க்குறப்போ அவன் ரொம்ப சோதனையில வேதனையில இருக்கிறான்றது தெரியுது. ரொம்ப அவன் வந்து மனசு ஒடிஞ்சு போய் யாரு கூடயும் பேசாம அமைதியா இருக்கான். இவங்களும் அவனோட சேர்ந்து மோன் பண்ணிட்டு அமைதியா இருக்காங்க. 7 நாள், கிட்டத்தட்ட 7 days அவன் அமைதியாவே இருக்கான். 7th day தான் Job began to speak and the 4 of them shared their thoughts about Job's affliction. ஜாபும் அவரோட 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து அப்புறம் ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்றாங்க. ஜாப் கர்ஸ் த டே ஹி வாஸ் born. அப்பதான் ஜாப் வந்து என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, தான் பிறந்த நேரத்தையும் தான் பிறந்த நாளையும் சபிக்கிறாரு. Eliphaz replied that Job, who had comforted many other people, must have never really understood their pain. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறன்னா நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க. அவங்க வந்து நீ எல்லாருக்கும் உதவி பண்றன்னா அவங்களோட பொசிஷன்ல இருந்து பார்த்தெல்லாம் உதவி பண்ணல, நீ சும்மா பெருமைக்காக பண்ணன அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ். Eliphaz told Job that his suffering must be due to some sin he committed, and he encouraged Job to seek God's forgiveness and favor. Eliphaz என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், நீ வந்து இந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு அதுதான் காரணமா இருக்கும், அதனால கடவுளோட மன்னிப்பை கேளு, அந்த பாவத்துக்கான மன்னிப்பை தேடிப்போ, அப்பதான் அவர் உனக்கு உதவி செய்வாருன்னு எலிஃபஸ் சொல்றான். Bildad and Zophar agreed that Job must have done evil
and offended God. மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பில்டடும் ஜோஃபரையும் அதே தான் சொல்றாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, கடவுளை வந்து நிந்திச்சிருக்க, அதனாலதான் கடவுள் இவ்வளோ கோவமா உன்னை தண்டிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. They urged him to resolve to live a more blameless life from now on. இன்னமேலாவது ஒழுங்கா இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்றாங்க. Bildad claimed that Job's children probably brought their deaths upon themselves. Bildad மேலும் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பிள்ளைங்க இறந்ததுக்கு காரணம் அவங்க செய்த தவறுகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. Zophar even suggested that Job may even have deserved a far greater punishment than what he had already suffered for whatever wrongs he had committed. Zophar என்ன சொல்றான்னா, உனக்கு இன்னமே நிறைய பனிஷ்மெண்ட், நீ சஃபர் பண்றத பார்த்தா கடவுள் வந்து உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு, நீ பெரிய பெரிய பாவங்களை பண்ணியிருக்க, அப்போ உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா இன்னமே பெரிய தண்டனை தேவையா இருக்கலாம், கடவுள் கொடுத்தது கம்மின்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ வந்தவங்க வந்து ஆறுதலா பேசாம அவனை இன்னுமே வேதனைப்படுத்துற மாதிரி விஷயங்கள் தான் சொல்றாங்க. இதுக்கு ஜாபோட ஆன்சர் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஜாப் became upset at his friends remarks. ஸோ இந்த ரிமார்க்ஸ் எல்லாம் கேட்டு ஜாப் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. He insisted that in spite of the accusations he really had lived a good and blameless life in the service of God and his fellow men. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன குற்றம் சொன்னாலும் சரி, நான் ஒழுங்கா நேர்மையானவனா, கடவுளுக்கு மரியாதை செஞ்சு கடவுளோட மேல பயபக்தியோட தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. He began to ponder God's relationship with man. அது மட்டும் இல்ல, அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறாரு. He could not make sense of why God judged people by their actions if he could just as easily change or forgive their behavior. ஒரு விஷயம் ஜாபுக்கு வந்து புரியல. கடவுளால வந்து எல்லாமே முடியும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து தப்பு செய்யறவங்கள பிஹேவியரை கூட மாத்த முடியும் இல்லையா காடுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. As he had been so badly afflicted, in spite of living an honorable life devoted to God, he was at a loss to see how humans can please God and gain his justice. இப்போ இந்த அளவு மோசமா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் வந்து தன்னோட லைஃப் வந்து ரொம்ப டிவோட்டட் டு காட், அவர் வந்து பயபக்தியோட தான் வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா இவர் என்ன இப்போ சொல்றாரு அப்படின்னா, கடவுளை திருப்தி பண்ணா மட்டும் போதும், நான் நல்லவனா இருக்கிறத விட கடவுளை திருப்திப்படுத்தினா அவரோட ஜஸ்டிஸ் கிடைக்கும், அப்படியாத்தான் இருக்குமோ. அவருக்கு புரியல எப்படி வந்து வாழணும், நான் வாழ்ந்தது நல்ல வாழ்க்கை தானே, பயபக்தியோட எல்லாருக்கும் உதவி செஞ்சு நல்லவனா வாழ்ந்தேன், இதுல என்ன குறை, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. God is unseen, Job said, and God's ways are beyond human understanding. கடவுளை நம்மளால பார்க்க முடியல, அப்ப அவரோட வேஸ் என்னன்றதே நம்மளுக்கு புரியல. இன்னைக்குமே நம்மளுக்கு பல பேருக்குள்ள சந்தேகங்கள் அதுதான். ஒரு தவறும் செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா நிறைய கஷ்டப்படுவோம், நிறைய தவறு செஞ்சிருப்பான், அவன் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான், நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது, கடவுள் வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே பிரச்சனை தான் இப்ப ஜாபுக்கும் வருது. Job claimed that people cannot persuade God with words. அப்போ நம்மளால வந்து கடவுளை வந்து வார்த்தைகளால திருப்திப்படுத்த முடியாது. Job desperately wished for someone who could be a go-between himself and God, or for God to end his suffering by sending him to Sheol, the deep place of the dead. இப்போ அவருக்கு வந்து என்ன ஆசை இருக்கு அப்படின்னா, ஒரு மீடியேட் பண்ண யாராவது இருந்தா பரவாயில்ல, எனக்கும் காடுக்கும் இடையில நான் என்ன சொல்ல விரும்புறேனோ காடுகிட்ட சொல்லலாம் இல்லையா, என்னைய வந்து ஒரு டெத் கொடுக்கறது தான் எனக்கு நல்ல விஷயமா இருக்கும், என்னோட சஃபரிங்கை முடிக்கிறதுக்காக காட் வந்து எனக்கு, ஏன்னா சூசைட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாவமா கருதப்படுறதுனால எனக்கு டெத்து, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற காட் வந்து எனக்கு டெத்தும் கொடுக்கலாம் இல்லையா, யாராவது ஒரு மீடியேட்டர் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுவேன் இல்லையான்ற மாதிரி சொல்றாரு. ஈவன் ஜாப்ஸ் வைஃப் என்கரேஜ் ஹிம் டு கர்ஸ் காட் அண்ட் கிவ் அப் அண்ட் டை, பட் ஜாப் ரெஃப்யூஸ் டு டர்ன் ஹிஸ் பேக் ஆன் காட் அண்ட் இன்ஸ்டட் என்டர்ட் அ ஸ்ட்ரகிள் டு அக்செப்ட் ஹிஸ் டிஃபிகல்டிஸ். அப்போ சொல்றாரு, என் ஒய்ஃப் கூட என்ன பண்ணாங்க, கடவுளை சபித்து விட்டு நிந்தித்து விட்டு நீ இறந்து போ அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க, ஆனா ஜாப் வந்து அதெல்லாம்
அதெல்லாம் செய்யலை, கடவுள் கொடுத்த உயிரை அவர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அஃபெண்டட். ஜாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் were offended that he ignored and criticized their advice. ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்க, இவன் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நம்மளோட அட்வைஸை இக்னோர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. Believing that Job was not being honest about his wicked actions, they stressed to him that nothing good could come out of wickedness and accused him of not being God-fearing enough. இவன் பேச பேச உங்களுக்கு கோபம் தான் வருது, நீ கண்டிப்பா தப்பு பண்ணி தான் இருக்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுற, காட் ஃபியரிங்கா நீ இல்லை, நீ விக்கடானவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. எப்பவுமே ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு ஆரம்பிச்சுட்டு அவங்கவுங்க கருத்துல நான் தான் சரின்னு சொல்லி வாதிடுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாதிடுறாங்க. ஜாப் ரெஸ்பாண்டட் பை டெல்லிங் தெம் தட் ஹி பிலீவ் தேர் வுட் பி எ விட்னஸ் ஆர் ரெடீமர் இன் ஹெவன் who would know that he was indeed an innocent man. அப்ப ஜாப் சொல்றாரு, உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, கண்டிப்பா ஹெவன்ல ஒருத்தர் இருப்பாரு, விட்னஸோ ரெடீமரோ இருப்பாரு, ஒரு சாட்சி இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ இன்னசென்ட்னு சொல்லி, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. Distraught, Job became agitated and afraid. அவருக்கு ரொம்ப அஜிடேட் ஆகுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நீ தப்பு பண்ணியிருக்க, உன் பிரச்சனைகளுக்கு நீ தான் காரணம்னு சொல்றது ரொம்ப அஜிடேட் ஆகுது. அதோட அவருக்கு பயத்தையும் உருவாக்குது. He lamented God's injustice. அவர் புலம்புறாரு, ஏன் கடவுள் இப்படி இன்ஜஸ்டிஸா இருக்கணும், ஏன் நியாயத்தரசு சரியா இல்லை கடவுள்கிட்டன்னு நினைக்கிறாரு. How God let wicked people prosper while innocent people suffered. இந்த விஷயம் நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம் தான், ஏன் விக்கட் பீப்புள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நல்ல மனிதர்கள் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கவலையா இருக்கு. Job wanted to confront God and complain, but he was unable to physically find God to do this. கடவுளை நான் நேரா பார்த்து இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரு, என்கவுண்டர் பண்ணி இதை கேட்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா God எங்க போய் தேடுறதுன்னு அவருக்கு தெரியல. He felt that wisdom was hidden from humans, but he decided to persist in searching for wisdom by fearing God and avoiding evil. wisdom தேடி நான் போறேன், அந்த அறிவை தேடி நான் போகணும், அப்பதான் காடை என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. Elihu joins. Without prompting, another friend of Job's, a young man named Elihu, joined in the discussion. இந்த இடத்துல இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளேம் பண்றாங்க, இவர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு ஃப்ரெண்டு, ஜாபோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் பேரு என்னதுன்னா எலிஹு. அவர் இந்த அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ்ல சேர்ந்துடுறாரு, அவரும் சேர்ந்துக்கிறாரு. ஓகே, another friend of Job's, a young man named Elihu, joined in the discussion. He too assumed that Job must have done wicked things to deserve his afflictions. அவரும் என்ன சொல்றாரு, எடுத்தெடுப்புக்கு நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதான் இப்படி பாதிக்கப்படுறேன்னு சொல்றாரு. He saw Job's lengthy speech and questioning as being rebellious against God. God நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறப்பவே நீ தப்பானவன்னு தெரியுது, நீ ரிபல் பண்ற, காடுக்கு எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்றாரு. He asserted that Job has spent too much effort vindicating himself rather than God. ஜாப் நீ நிறைய தப்பு பண்ற, என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னைய எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறதுல காட நீ சுத்தமா மறந்துட்ட, நீ நல்லவன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுல தான் இருக்கிற, அதுதான் உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லி எலிஹு சொல்றாரு. எலிஹு explained that God communicates with humans through visions and physical pain. அவன் என்ன சொல்ற, காட் மனுஷனோட தொடர்புல இல்லாமலாம் இல்லை, அவர் தொடர்புல தான் இருக்காரு. எப்படின்னா விஷன்ஸ் கொடுப்பாரு, ஏதாவது ஒரு விஷன் மூலமா காட் வரலாம், இல்லைன்னா பிசிக்கல் பெயின் மூலமா கூட அவர் வருவார். இந்த மாதிரி பிசிக்கலா சோதனைகள் கொடுத்து கூட காட் தன்னை வெளிக்காட்டுவாரு. He said that through physical suffering humans can experience God's love and forgiveness. இந்த உடல் வலிகள் அடுத்ததா பிசிக்கலா கொடுக்குற அந்த பிரச்சனைகளோ
மனசுல கொடுக்குற பிரச்சனைகளோ இல்ல வேறு விதமான பிரச்சனைகளோ கடவுள் நமக்கு கொடுக்குற சோதனைகள் தான். அதை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறோம்னு அவர் பார்ப்பாரு. அங்க வந்து நம்மளுக்கு லவ்வும் கொடுப்பாரு, ஃபர்கிவ்னஸும் கொடுப்பாரு, மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கவும் செய்வாரு. ஸோ இந்த மாதிரி தான் காட் வந்து மனுஷனோட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எலிஹு சொல்றாரு. எலிஹு concluded that when Job recovers he would understand that God had saved him from death. எலிஹு என்ன சொல்றான்னா, உனக்கு புரியல, உன்னை காட் வந்து இன்னும் உயிரோட வச்சிருக்கிறாருனாலே காட் உன் மேல இறக்கமா தான் இருக்கிறாருன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்னா, ஜாப் வந்து ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவன் திடீர்னு நொடிச்சு போறான், எல்லாத்தையும் இழந்துடுறான், சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் இழந்துடுறான். அது மட்டும் இல்ல, உடல் அளவுலையும் நிறைய வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வராங்க. அவங்க வந்து அவன் மேலதான் குற்றம்னு சொல்றாங்க. ஜாப் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் வராரு எலிஹுன்னு சொல்லிட்டு, அவரும் ஜாபை தான் குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ காட் இன்டர்வீன்ஸ், இப்போ கடவுளே நேர்ல வராரு. Finally, from a whirlwind, God himself interrupted the conversation. So இந்த கான்வர்சேஷன்ல ஒரு whirlwindல இருந்து, ஒரு சுழல் காத்துல இருந்து கடவுளை இன்டரப்ட் பண்றாரு. God demanded Job to be brave and give answers to his questions. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாபை பார்த்து நீ தைரியமா என்னோட கேள்விகளுக்கான பதில சொல்லுன்னு சொல்றாரு. God questions were rhetorical, aimed at showing Job how little he knew about creation and God's power. அப்ப கடவுளோட கொஸ்டின்ஸ்க்கு அவனுக்கு பெருசா ஆன்சர் பண்ண தெரியல. ஏன்னா கடவுள் வந்து பெரிய விஷயங்களை பத்தி கேட்கிறாரு, கிரியேஷன் பத்தி கேட்கிறாரு, கடவுளோட பவர் பத்தி கேட்கிறாரு. அப்போ அதெல்லாம் ஜாபுக்கு தெரியாத விடைகளா இருக்குது. ஜாப் described many detailed aspects to show the extent and power of his creation. அப்போ காட் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரோட பவர், அவரோட கிரியேட்டிவிட்டி அது எவ்வளோ தூரம் பவர்ஃபுல் அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறாரு. praising especially his creation of and control over 2 large and frightening beasts, the behemoth and leviathan, sometimes thought to be the hippopotamus and crocodile or mythical creatures. ஏதோ 2 பெரிய பெரிய creatures எல்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து mythical characters நம்ம பார்க்கலாம், mythical creatures நம்ம பார்க்குறோம். முந்தி இருந்த மிருகங்களா, அழிந்து போன மிருகங்களா பார்க்குறோம். அவ்வளோ பெரிய அனிமல்ஸ் எல்லாம் என்னோட பவருக்கு கட்டுப்பட்டவை தான், நீங்கள்லாம் பயப்படுற அந்த அனிமல்ஸ் எல்லாம் என் பவருக்கு உள்ளானது தான் அப்படின்னு காட் வந்து சொல்றாரு. God's magnanimity. These beasts are said to represent the disorder and chaos that can be found in God's world. இப்போ இந்த mythical creatures இருக்கு இல்லையா, அந்த ரொம்ப beasts, ரொம்ப மோசமான இந்த beasts எல்லாம் கடவுளோட உலகத்திலையும் பார்க்கக்கூடிய ஒரு டிஸார்டரா நம்ம பார்க்கலாம், ஒரு குழப்பம் ஏற்படுத்துபவையா பார்க்கலாம். Overwhelmed and humbled by the encounter with God, Job acknowledged God's unlimited power and admitted that our human knowledge is very limited. So God வந்து எல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இடையிலையும் மனுஷனை நான் வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ காட் இந்த இதெல்லாம் கேட்டுட்டு ஜாப் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காடிட்ட வந்து ஒத்துக்கிறாரு. என்னன்னா, உங்க முன்னாடி ஹியூமனுக்கு ஒரு நாலேஜும் இல்ல, அவனோட நாலேஜ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. God was pleased with Job's response but was upset with Elihu's Bildad and Zophar for their poor reasoning and advice. God வந்து ஜாபோட ரெஸ்பான்ஸை கேட்டு சந்தோஷப்படுறாரு. நீ எது நான் சொன்னாலும் ஏத்துக்கிற, என்னை வந்து சந்தோஷமா நீ ஏத்துக்க தயாரா இருக்க, ஆனா ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இல் அட்வைஸ் உனக்கு வந்து கொடுத்தாங்க, அவங்க பேசினது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜாப் stood up for his friends and God forgave them. ஆனா ஜாப் அப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கல. அவங்க எவ்வளவோ ஜாபை விட்டு கொடுத்தாங்க தான், ஆனா கடவுள் முன்னாடி ஜாப் வந்து ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்காம அந்த இடத்துலயும் ரொம்ப நீட்டா பிஹேவ் பண்றாரு. அவங்க ஏதோ தெரியாம தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாரு. காட் வந்து அவங்களே மன்னிச்சு விட்டுடுறாரு. God restored Job to good health, gave him twice as much property as before, new children,
and a very long life he lived 140 more years and saw 4 generations of grandchildren. God வந்து ஜாபுக்கு திரும்ப நல்ல ஹெல்த்தை ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டாரு. நிறைய முந்தி இருந்ததை விட 2 times அதிகமான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, நிறைய புதுசா குழந்தைகள் அவருக்கு வந்து பிறந்தாங்க. and a long life he lived. ஒரு 140 years வந்து அவர் வாழ்றாரு. 4 generation of grandchildren வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் God வந்து கொடுத்தாரு. ஸோ இதோட ஆக்சுவலாக the story ends over here. So we come to know God's magnanimity. Book of Job அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன், அவனுக்கு வந்து ஏற்படுற சோதனைகள், கடவுள் நம்பிக்கையுள்ள ஒருவனுக்கு வந்து சோதனைகள் ஏற்படுறப்போ கடவுள் வந்து அவனை கைவிடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸோட, ஒரு மாரல், ஒரு எத்திக்கல் ஒரு விஷயத்த சொல்லி இந்த கதையை வந்து நம்ம பைபிள்ல இதை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் த எக்ஸ்பிளனேஷன்ஸ். லைக், ஷேர் and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.